காவிக்கொடியில் கரெக்டு தான். ஆனால் உரிமைக்கொடி எப்படி சொன்னார்? உரிமைக்கொடியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு தளமாக அது ஒரு பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு எல்லாத்துலேயுமே சுதந்திரம் இருக்குது. நீங்கள் கள்ளச்சாராயம் விற்றுக்கலாம், ஊழலையும் பண்ணிக்கலாம். அதில் மத்திய அரசு கையை வைக்கல. இன்னும் இப்போ தான் இடி உள்ளே வந்துருக்குது. நீங்கள் உரிமை நிலைநாட்டணும் அப்படின்னு சொன்னால் அங்கே போகிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? உங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு நீங்கள் ஜிஎஸ்டி கவுன்சிலில் பங்கெடுக்கணும். ஆனால் நீங்கள் அங்கேயும் போக மாட்டேன்றீங்க. அங்கே போகிறதுக்கு முன்னால் உங்களுக்கு வளகாப்பு வந்துருச்சு, மச்சினியோட வளகாப்பு வந்துச்சுன்னா அங்கே தான் முக்கியமாக போக வேண்டியதாக போச்சு. அங்கெல்லாம் போகாமல் நீங்கள் இந்த கூட்டத்தில் போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் போயிட்டு உரிமை கொடி நட்டு விட்டு வருகிறேன் அப்படின்னு சொன்னால் எவனா நம்புவானா? நிதி ஆயோக் கூட்டத்தில் ஏன் கலந்துக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் என்ன வச்சுருக்கிறீங்க? திட்டமே கிடையாது கையில். அவங்களுக்கு இருக்கிற ஒரே திட்டம் 50,000 கோடி ரூபாய் கள்ளச்சாராயம்னாலே கள்ளச்சாராயம் தான். அவர் தான் என்ன பண்ணணும்? என்ன தான் பண்ணுறீங்க நீங்கள்? 8 வழிச்சாலை சொன்னீங்களா நீங்கள்? பரந்தூர் ஏர்போர்ட் எந்த கண்டிஷன் இருக்குது? அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி கள்ளச்சாராயம், சாராயம், போதைப் பொருள், அறுவாள் வெட்டு, பாலியல் தொல்லை, தெய்வ செயல், தெரியுமா? தெய்வ செயல் ஒரு புது திட்டம். இந்த மாதிரியான புது புது திட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டுறதை தவிர வேறு என்ன திட்டம் இருக்குது உங்களுக்கு? அந்த ரைடுக்கு பயந்து தான் போனார் ஸ்டாலின் அப்படின்றதா? வேற என்னதுக்கு போவாங்க? டாஸ்மாக் அமலாக்கத்துறை சமாச்சாரத்தில் எக்கச்சக்கமாக சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா அமலாக்கத்துறை கையில் என்ன ஆதாரம் கிடச்சிருக்கு அப்படின்றது? இந்த ஒட்டுமொத்த புலன் விசாரணையும் உதயநிதியின் பின்னால் தான் போகுது, அவர்கிட்ட தான் போகுதுன்னு நம்ம தெரிஞ்சதுக்கப்புறமா உதயநிதியை காப்பாற்றுறதுக்கு வேணுமா வேண்டாமா? வாயில சனின்னு தான் சொல்லணும். வாயை திறந்தா பிரச்சனை. சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது புத்தி உபயோகித்து சொல்லிருக்க வேண்டாமா? என்னடா இவ்வளோ பெரிய ஊழல் நடக்குது, நம்ம இன்னும் போஸ்டர் ஒட்டிகிட்டு இருக்கோம் இந்த பயலுக்கு அப்படின்ட்டு அவன் துடிச்சு போயிட்டு இருக்கிறான். டிஎம்கே தொண்டன், டிஎம்கே காரனே ஓட்டு போட மாட்டான் மேடம். அங்கே போனதே உதயநிதி எப்படியாச்சும் காப்பாற்றணுங்கிறது தான். இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் துக்ளக் வாசகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கடந்த 3 முறை நடந்த அந்த நிதி ஆயோக்கும் போகாத முதல்வர் அவர்கள் இந்த நிதி ஆயோக்கு போயிருக்கார் அப்படின்றப்போ இங்கே இடி ரெய்டு நடந்துட்டுருக்கு. ஸோ அதை காரணமாக வைத்து எதிர்க்கட்சிகள் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. தாவேகா, அதிமுக போன்ற கட்சிகள் எல்லாமே இதற்காக சமரசம் பேச தான் போகிறாங்க அப்படின்றதையும், விஜய் அவர்கள் பார்த்தா அடகு வச்சுட்டாரு, அவர் குடும்பத்துக்காக தமிழக மக்களை அடகு வச்சுட்டார் அப்படின்ற மாதிரியான பேசுகிறாரு. அடைக்கலம் தேடி போயிருக்காங்க அப்படின்றது. அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் இபிஎஸ் கையில் தான் காவி கொடி இருக்குது, என் கையில் காவி கொடியும் இல்லை, வெள்ளை கொடியும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் போயிட்டுருக்கு. எதுக்கும் போகாமல் இந்த நிதி ஆயோக்கு முதல்வர் அவர்கள் போனதுக்கான காரணம் என்னவா பார்க்குறீங்க? காவிக்கொடியில் கரெக்டு தான். ஆனால் உரிமைக்கொடி எப்படின்னு சொன்னார்? உரிமைக்கொடியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு தளமாக அது ஒரு பிளாட்ஃபார்மா? உங்களுக்கு மத்திய அரசு நிதி தரல அப்படின்னு அது ஒன்று தானே உங்களுக்கு ப்ராப்ளம். மாநில சுயாட்சி அப்படின்னு வரும்போது மத்திய அரசு நிதி தரலை அப்படிங்கிற ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. மற்றபடி மத்திய அரசு எந்த விதமான மாநில அதிகாரத்துலேயும் உரிமைகள்லையும் கை வைக்கலை. ஓகே, நீங்கள் தமிழை கொலை பண்ணுற மாதிரி அவங்க தமிழை கொலை பண்ணலை. நீங்கள் கள்ளச்சாராயம் விற்கிற மாதிரி, நீங்கள் போதைப்பொருள் விற்கிற மாதிரி மத்திய அரசு விற்க சொல்லலை. ஓகே, உங்களுக்கு எல்லாத்துலேயுமே சுதந்திரம் இருக்குது. நீங்கள் கள்ளச்சாராயம் விற்றுக்கலாம், ஊழலையும் பண்ணிக்கலாம். அதில் மத்திய அரசு கையை வைக்கலை. இன்னும் இப்போ தான் இடி உள்ளே வந்துருக்குது. நீங்கள் உரிமை நிலைநாட்டணும் அப்படின்னு சொன்னால் அங்கே போகிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? உங்களுக்கு வரி வருமானம் சரியாக கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிதி அமைச்சரை போய் பார்க்கணும், பேசணும். உங்கள் செக்ரட்டரியை போய் பார்த்தா கூட போகிறோம். ஃபைனான்ஸ் செக்ரட்டரி அனுப்பிச்சா கூட அவங்க கரெக்டாக என்ன ஏதுன்னு சொல்லிவிடுவாங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிதி கமிஷன் வந்துச்சு. நிதி கமிஷன் 3 நாள் இங்கே உட்காந்துருந்தாங்க அரவிந்த் பனகாரியாவுடைய தலைமையில். நீங்கள் ஒரு பிரமாதமான அறிக்கை கொடுத்தீங்க, அதுக்கு ஒரு பாராட்டு வரை கிடச்சிது. அது ஒரு சரியான பிளாட்ஃபார்ம். உங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு நீங்கள் ஜிஎஸ்டி கவுன்சிலில் பங்கெடுக்கணும். ஆனால் நீங்கள் அங்கேயும் போக மாட்டேன்றீங்க. அங்கே போகிறதுக்கு முன்னால் உங்களுக்கு வளகாப்பு வந்துருச்சு, மச்சினியோட வளகாப்பு வந்துச்சுன்னா அங்கே தான் முக்கியமாக போக வேண்டியதாக போச்சு.
அங்கெல்லாம் போகாமல் நீங்கள் இந்த கூட்டத்தில் போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் போயிட்டு உரிமை கொடி நட்டு விட்டு வருகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா எவனா நம்புவானா? ஏன்னா போன முறை வந்து அந்த பட்ஜெட்டை காரணம் காட்டி தான் அவரும் போகல, மம்தா பானர்ஜி அவர்கள் மட்டும்தான் போயிருந்தாங்க. இந்த முறை வந்து விஜய் அவர்கள் அவரோட அறிக்கையில் போடும்போது எந்த எதிர்க்கட்சிகளுமே போகல, ஸ்டாலின் போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் பகவத் மான் அவர்கள் போயிருக்காங்க, சித்தராமையா அவர்கள் போயிருக்காங்கன்றப்போ யாருமே போகாத இடத்துல ஸ்டாலின் போகிறாருன்னு ஒரு தவறான இன்ஃபர்மேஷன் கூட அதை சொல்லாங்க. அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலி அவங்களுக்கு வந்து சில காரணங்கள் இருக்கலாம். ரங்கசாமி வந்து போகலைன்னா அவருக்கு உடம்பு சரியில்லை. இவர் பினராயி விஜயன் வந்து போகிறதுக்கு அவசியம் இருக்குல்ல. ஏன்னா விழிஞம் போர்ட்டில் வந்து அவங்க 2 பேருக்கு என்ன கெமிஸ்ட்ரி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. பிரதமருக்கும் பினராயி விஜயனுக்கும் சசி தரூருக்கும் அதுதான் ஒரு வைத்தறிச்சலாக இருக்குது அவங்களுக்கெல்லாம். மம்தா பானர்ஜி போகலைன்னு சொன்னால் அதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே ஒரு பிரச்சனை லாஸ்ட் இயர் வந்து அவங்க போயிருந்தாங்கிறத நம்ம பார்த்தோம். லேட்டாக போனாங்க, ஃப்ளைட்டு லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முன்னாலே இது பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால் அதான் இப்போது இந்த மீட்டிங்கில் நிதி ஆயோக் கூட்டத்தில் ஏன் கலந்துக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் என்ன வச்சுருக்கிறீங்க, அவ்வளோதான். இது வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து நிதி கொடுக்கலங்கிற கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான ஃபாரம் கிடையாது. நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன நிதி, என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. ஸ்டெர்லைட் ஓப்பன் பண்ண முடியுமா? ஸ்டெர்லைட்டை நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம், இந்தியா வந்து சீனாவிலேருந்து இறக்குமதி பண்ணும் அவசியம் ஏற்படாது, திருப்பியும் தூத்துக்குடி பகுதியில் 1,00,000 பேருக்கு வேலை கிடைக்கும் சொல்லுங்களேன். நாங்கள் வந்து குலசேகரப்பட்டினத்தை அடுத்த வருஷம் முடிச்சு கொடுத்து விட்றோம் சொல்லுங்கள். பரந்தூர் விமான நிலையத்திற்கு அடுத்த வருஷத்தில் நம்ம அடித்தளம் நாட்டிடலாம், அதை சொல்லுங்கள். அதெல்லாம் விட்டுவிட்டு திட்டமே கிடையாது கையில். அவங்களுக்கு இருக்கிற ஒரே திட்டம் வந்து 50,000 கோடி ரூபாய் சாராயம்னாலே கள்ளச்சாராயம் தான் வருது. நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன். டாஸ்மாக் அப்படி சொன்னால் சாராயம் தானே வரணும், கள்ளச்சாராயம்னே எனக்கு வருது. அந்த அளவுக்கு இந்த டாஸ்மாக் அவுட்லெட் ஆல்சோ கள்ளச்சாராயம் விற்கிறாங்கங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் இதை. ஸோ சாராயம் தான் அதிகமாக விற்கணும்னு அவங்க பார்க்குறாங்களே தவிர வேறு எதுவும் உருப்படியான திட்டம் தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி வரைக்கும் கொண்டு வரல. ஒரே ஒரு கம்பேரிசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து இன்றியமையாத கம்பேரிசன். ஜெயலலிதா இருக்கும்போது என்னென்ன மாதிரி திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, எம்ஜிஆர் இருக்கும்போது என்ன திட்டங்கள் கொண்டு வந்தார். குழந்தைகளுக்கு வந்து மதிய உணவு திட்டம் காமராஜர் கொண்டு வந்தது தான். ஆனால் அதை வந்து லார்ஜ் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணது ராமச்சந்திரன். ராமச்சந்திரன் பேரை சொல்கிற திட்டம் அது. அம்மா உணவகம் வந்து ஜெயலலிதாவுடைய பேரை சொல்லும் திட்டம். அம்மா குடிநீர் அவங்க பேரை சொல்லும் திட்டம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழை நீர் சேமிப்பு, அது அந்த அம்மா பேரை சொல்லக்கூடிய ஒரு திட்டம். 16 கல்லூரிகள், மருத்துவ கல்லூரிகள், அதுக்கு 11 கல்லூரிகள் அவங்க சாங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க ஒரே ஸ்ட்ரோக்கில் மோடி கவர்மெண்ட்டு. அது ஜெயலலிதாவுடைய பேரை சொல்லக்கூடிய திட்டம். தமிழ்நாட்டுக்காக நீங்கள் என்ன திட்டம் வச்சுட்ருக்கிறீங்க? ஸ்டிக்கர் ஒட்டுறதை தவிர வேறு என்ன திட்டம் இருக்குது உங்களுக்கு? ஸ்ரீரங்கத்தில் என்ன நடந்து தெரியுமா? 3 நாள் முன்னால் ஸ்ரீரங்கத்தில் 16 ரயில்வே நிலையங்கள் புதுப்பிக்கப்படுகின்றன அமிர்த் பாரத் திட்டத்தில். மத்திய அரசு செலவு பண்ணுது. நீங்கள் 1 ரூபா செலவு பண்ணல, 1 ரூபாய் இவங்க கொடுக்கல, அவங்க பண்ணுறாங்க. இவங்க போய்ட்டு கரெக்டாக ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. கூட்டத்தில் இருக்கிறவங்க எந்திரிச்சு எம்எல்ஏ சொல்கிறாரு, எம்எல்ஏ வந்து பாராட்டுறாரு, ஸ்ரீரங்கம் ரயில்வே ஸ்டேஷனை புதுப்பித்ததற்காக நாம் முதல்வருக்கு நன்றி சொல்வோம் அப்படிங்கிறாங்க. எந்திரிச்சு திட்டுறான். நீ எப்படி முதல்வருக்கு நன்றி சொல்வ? முதல்வர் என்ன 8 அணா செலவு பண்ணிருக்கிறாரா? இதில் மாநில அரசு செலவு பண்ணிச்சா, மத்திய அரசு செலவு பண்ணிச்சு, பிரதமருக்கு நன்றி சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் உண்மை. என்ன தான் பண்ணுறீங்க நீங்கள்? 8 வழிச்சாலை சொன்னீங்களா நீங்கள்? சேலம் மெட்ராஸ் சென்னை 8 வழிச்சாலை எந்த கண்டிஷனில் இருக்குது? பரந்தூர் ஏர்போர்ட் எந்த கண்டிஷனில் இருக்குது? அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி கள்ளச்சாராயம், சாராயம், போதைப்பொருள், அறுவாழ்வெட்டு, பாலியல் தொல்லை, தெய்வ செயல் தெரியுமா? தெய்வ செயல்னு ஒரு புது திட்டம். இந்த மாதிரியான புது புது திட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க நீங்கள். இந்த திட்டங்களுக்கெல்லாம் எப்படிங்க உங்களுக்கு அங்கே போய்ட்டு சொல்ல முடியுமா? தெய்வ செயல்னு ஒரு திட்டம் வச்சுருக்கேன், இருக்கிற பொம்பளைங்கெல்லாம் பிடிச்சிட்டு உள்ளே போயிடுவாங்க, பெரிய ராக்கெட்டு அப்படின்னு சொன்னான்னா அர்த்தம் இருக்குதா? ஒருவேளை இந்த அதுதான் உங்களுக்கு வந்து விமர்சனம் பண்ணத்தான் செய்வோம். விமர்சனம் நியாயம்தான்.
இப்போ அந்த ரைடுக்கு பயந்து தான் போனாரு ஸ்டாலின் அப்படின்றதான். வேற என்னதுக்கு போவாங்க? அப்புறம் உங்ககிட்ட ஒரு திட்டம் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிறது தெய்வ செயல் ஜாஃபர் சாதிக் திட்டம் தான். அது அங்கே வேகாது. அப்போ நீங்கள் வேற எதுக்கு அங்கே போறீங்க? அங்கே போய்ட்டு காமிச்சிக்கிறதுக்கா? இல்ல, அப்போ ஸ்டாலின் போறதுக்கு அதுக்காக தான் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பாஜக வந்து அவருக்கு ஒத்து போகுதுன்னு தானே அர்த்தம்? இல்லை, இது ஒரு சாக்கா வச்சிருக்காங்க. பாஜக எப்படிங்க ஒத்து போகும்? யார் சொல்ல பாருங்க, கதவை தட்டுறீங்க, திறக்கணுமா திறக்க வேண்டாமாங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணணும். நாங்கள் தான் ஆஹா இவர் போய் கதவை தட்டிட்டாரு, திறந்துட்டாரு, உள்ளே போயிட்டாரு நம்ம சொல்கிறோமா? அப்படிலாம் நாங்கள் சொல்லலையே. இவர் கண்டிப்பாக இன்னைக்கு டாஸ்மாக் அமலாக்கத்துறை சமாச்சாரத்தில் எக்கச்சக்கமாக சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா அமலாக்கத்துறை கையில் என்ன ஆதாரம் கிடச்சிருக்கு அப்படின்றது? 10 நாள் முன்னால் வரைக்கும் நம்மளுக்கு ரத்தீஷ் யாருன்னே தெரியாது. ஆகாஷ் பாஸ்கரன் ஏதோ திரைப்பட துணை இயக்குனர் அவ்வளோதான் தெரியுமே தவிர இவ்வளவு பெரிய சமாச்சாரம் நம்மளுக்கு தெரிய வரல. ஆனால் இதை விஷாகன் கிட்டேருந்து எப்படி எடுத்தாங்க நம்மளுக்கு தெரியாது. இன்னும் என்னென்ன அவங்க எடுத்துருக்குறாங்க, அந்த 5 மொபைலு 2 மதர் போர்ட்லேருந்து எவ்வளவு விஷயங்கள் அவங்க எடுத்துருக்குறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, வேறு யாருக்குமே தெரியாது. ஊடகங்களில் நாங்கள்லாம் நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். எங்கள் யாருக்குமே ஒன்றுமே தெரியாது. அமலாக்கத்துறைக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது அதை வச்சுக்கிட்டு இவங்க எவ்வளவு ஆட்டம் காமிக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளால் இமேஜின் பண்ணிக்க முடியும். கண்ணாப்பின் அதாவது இந்த ஒட்டுமொத்த புலன் விசாரணையும் உதயநிதியின் பின்னால் தான் போகுது, அவர்கிட்ட தான் போகுதுன்னு நம்ம தெரிஞ்சதுக்கப்புறமா உதயநிதியை காப்பாற்றுறதுக்கு வேணுமா வேண்டாமா? அதுக்கு தான் அவங்க கேட்குறாங்க, உரிய நீதியா உதய நீதியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் உதயநீதி தான் அப்படின்ட்டு. ஆனால் இவ்வளோ நாள் சைலண்டாக இருந்தார்ல, இப்போ வந்து அதானே சொல்கிறார், மறுபடியும் நான் அதான் சொல்கிறேன், மோடிக்கும் இடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு தானே உதயநிதி. அது அப்படின்னா அது வந்து பாருங்கள், இளம் கன்று பயமறியாத கன்று என்னவோ அது வாயில சனின்னு தான் சொல்லணும். வாயை திறந்தா பிரச்சனை, சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது புத்தி உபயோகித்து சொல்லிருக்க வேண்டாமா? ஆனால் முதல் குடும்பத்தில் என்ன ப்ராப்ளம் இருக்குது இன்றைக்கி அப்படின்னு கேட்டால், கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை, கட்சிக்குள்ளே வந்து பயங்கரமான அதிருப்தி, கூட்டணி கட்சிகளுடைய சப்போர்ட்டும் இல்லை. நீங்கள் பாருங்கள், இந்த அமலாக்கத்துறை சமாச்சாரத்தில் யாராவது ஒரு சீனியர் மினிஸ்டர் வாயை திறந்து பேசினாங்களா? ஆர்எஸ் பாரதி வந்து எல்லாத்துக்குமே முன்னால் வந்து ஏதாவது பேசுவார், அவர் கூட பேசாமல் இருக்கார். அப்பாவும் பேசுவார். ஞானசேகரன் விஷயத்தில் கூட தம்பி ஞானசேகரன் அப்படின்னாரு. அந்த தம்பி அப்படிங்கும்போது அப்படியே அந்த மமதை வெளியில் வருது, அந்த பிளட் ரிலேஷன் வெளியில் வருது. இந்த விஷயத்தில் ஒன்றுமே பேசலையே, திமுக தொண்டர்கள் பேசலையே. அவன் கடுப்பு தான் உட்காந்துருக்கான் தெரியுமா உங்களுக்கு? என்னடா இவ்வளோ பெரிய ஊழல் நடக்குது, நம்ம இன்னும் போஸ்டர் ஒட்டிகிட்டு இருக்கோம் இந்த பயல்களுக்கு அப்படின்ட்டு அவன் துடிச்சு போயிட்டு இருக்கிறான். டிஎம்கே தொண்டன், டிஎம்கே காரனே ஓட்டு போட மாட்டான் மேடம். டிஎம்கே ஓட்டதெல்லாம் அப்படியே விஜய் கட்சி பின்னால் போய்கிட்டு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஆனால் விஜய் கட்சியில் இருக்க உறுப்பினர்கள் வந்து திமுக தானே வர்றாங்க. அவங்க வைஷ்ணவி எல்லாம் ஒரு பெரிய சீரியஸாகவே எடுத்துக்காதீங்க நீங்கள். அதெல்லாம் ரொம்ப பெரிய சீரியஸ் சமாச்சாரமே கிடையாது. அதை வந்து ஜஸ்ட் ஷோ. அவங்க வந்தாங்க, செந்தில் பாலாஜி வந்து அவரை வந்து இணைச்சிக்கிட்டார். அவங்க குடும்பமே டிஎம்கே குடும்பம் தான். அப்படி இருக்கும்போது அவங்க திருப்பி வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? அதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ வேறு ஒன்றுங்க, ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு வருடம் முன்னாடி அதை பிளான் பண்ணி அவங்க தாவேக்கால போய் அப்படின்னு அப்படி தான் நான் பார்க்குறேன். இதுக்கு அதாவது இடி வந்து மிரட்டுது, டிஎம்கே வந்து தப்பே பண்ணலை, டாஸ்மாகில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, உலகத்திலேயே மிக மிக நேர்மையான அரசாங்கம் நடத்துகிறது, காமராஜர் ஆட்சி நடத்துகிறார் அப்படின்னு சொன்னார் இவர் செல்வ பெருந்தகை. ராமராஜ்யம் நடக்குதுன்னு வேற சொன்னார், ராமனை இழிவுபடுத்தினார். ராமராஜ்யம் இப்படியா நடக்கும்? கள்ளச்சாராயமாக ஓடிட்டு இருக்குது ராமராஜ்யத்தில் வந்து பெண்கள் வந்து இப்படியா வந்து கேவலப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களே இன்றைக்கி பேசாமல் இருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, இப்போது கிரீஷ் சோடங்கர் வந்து அவருக்கு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கை மட்டும் உறுதி செய்து கொள்வோம், அதன் பிறகே கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவோம் அப்படின்னு தலைமையை மிரட்டுற அளவுக்கு இவங்க வந்துட்டாங்க. ஸோ இவங்க யாருமே சப்போர்ட் பண்ணலை, இந்த கவர்மெண்ட்டையும் சரி ஆட்சியையும் சரி இந்த கட்சியையும் சரி சப்போர்ட் பண்ணலை, மூத்த தலைவர்கள் சப்போர்ட் பண்ணலை. அப்படி இருக்கும்போது உதயநிதியை காப்பாற்றுறது முக்கியமான பொறுப்பு அப்பா அம்மாவுக்கு தான். அதனால தான் அவர் இங்கே போயிட்டு கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஒரு 10-15 நாள் முன்னால் துரைமுருகன் கூட டக்குன்னு ஒரு நைட்டாக போயிட்டு வந்தார், ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? என்னத்துக்கு போனார் அவர்? அங்கே போயிட்டு என்ன உங்களுக்கு இந்த இது என்ன நதிநீர் இணைப்பு பற்றி பேச போனாரா, அல்லது கனிம வள
கொள்கை, கனிம வள கொள்ளைன்னே வருது எனக்கு, கனிம வள கொள்கையில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரணுங்கிறதுனால போனாரா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அங்கே போனதே வந்து உதயநிதி எப்படியாச்சும் காப்பாற்றணுங்கிறது தான். ஏன் உதயநிதி மேலே இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், அடுத்த முதல்வராக வரப்போகிறவர் அவர்தான். மாப்பிள்ளை பொறுத்த வரைக்கும் உதயநிதியை விட என்கிட்ட தான் வந்து அதிகமான திறமை இருக்குது அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. அவர் எப்போ டெல்லி லண்டன்லேருந்து திரும்பி வருவார், அடுத்த சூழ்ச்சி எப்படி ஆரம்பிப்பார் அப்படிங்கிறது இவங்க பயந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் 2026 கட்சியினுடைய பொறுப்பை மகனுக்கு கொடுத்தால், மகனுக்கு வந்து பயங்கரமான ஒரு, அதாவது ஒரு சூழ்நிலை வந்து சாதகமாக இருக்காது. அந்த சாதகமான சூழ்நிலையை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இவரை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுனால அங்கே போகிறாரு. அங்கே போனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள், முதல்வருடைய முகத்தில், அதாவது நம்ம மு.க. ஸ்டாலின் முதல்வருடைய முகத்தில் மட்டும் ஒரு இறுக்கம் இருந்துகிட்டே இருக்கும். சந்திரபாபு நாயுடு கூட பிரதமர் பேசும்போது எவ்வளோ கேஷுவலாக பேசுகிறார். ஹேமந்த் சோரன் கூட பேசும்போது என்ன மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுறது பாருங்கள். அதே மாதிரி பகவந்த் சிங் மான் கூட பேசும்போது கூட ரொம்ப அழகாக நல்ல நேச்சுரலாக பேசுகிறாரு. இவருக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, ஏதோ ஒன்று சொல்ல வர்றேன் ஆனால் என்னால் சொல்லவே முடிய மாட்டேங்குது. உடனே சந்திரபாபு வந்துடுறாரு, இல்லைன்னா மான் வராரு, அவர் வராரு, இவர் வராரு, என்னால் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. அந்த ஒரு அழுத்தம் அவருடைய முகத்தில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். அவரால் அதை கன்வே பண்ண முடியல அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன். அதனால் விமர்சனம் வந்து நியாயமானது தான். இவ்வளோ டெலிகேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணதில் கனிமொழி அவர்கள், சசி தரூர் அப்படின்ற 2 பேர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன்ஸ். ஏன்னா காங்கிரஸ் தரப்பில் கொடுக்கப்பட்ட பேரில் அதில் எடுக்காமல் இன்னொரு பேர் தான் வந்து சசி தரூர் அவர்கள். அண்ட் பொதுவாகவே கனிமொழி அவர்கள் மேலே இன்னொரு விமர்சனம் அப்படின்னா, திமுக அப்படின்றது வந்து திராவிட நாடு, இல்லை ஒரு தனி நாடு வேணும்னு இருக்கவங்க, இந்தியா மேலே ஒரு பெரிய பற்றை இல்லாதவங்க. ஸோ அந்த கட்சியிலேருந்து, அதுவும் முக்கியமாக வந்து அந்த தலைமை குடும்பத்திலேருந்தே கனிமொழி அவர்கள் வந்து செலக்ட் பண்ணி மோடி அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்து பாஜக அனுப்புது அப்படின்னா, இது பின்னாடி ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்கு. கண்டிப்பாக அரசியல் இருக்காதுல்ல, அரசியல் இல்லாமல் இல்லை. ஆனால் கனிமொழி என்கிற தனி நபருக்கு மோடி, அமித்ஷா கொடுத்த கௌரவமாக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா அவங்களால நான் நினச்சேன், அவங்களால இவ்வளோ எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ண முடியாதான் நான் நினச்சேன். பட் ரஷ்யாவில் போனதுக்கப்புறமா அவங்க ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதாவது ஓவைசி பண்ணினா மாதிரியும், அசாதுதீன் ஓவைசி மாதிரியோ, இல்லைன்னா மனிஷ் திவாரி மாதிரியோ, சசி தரூர் மாதிரியோ அவ்வளவு எஃபெக்டிவாக பண்ணலை அப்படின்னாலும் கூட ஓரளவு கன்வின்சிங்காக தான் அவங்க பேசிட்டுருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலி அது டிஎம்கேல அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால டிஎம்கேனுடைய சித்தாந்தமே வந்து பிரிவினை தான் அப்படிங்க நம்ம பார்க்குறோம். இதே கனிமொழி தானே சொன்னாங்க, பிரதமர் தமிழகத்தில் காது ஊன்ற முடியாது அப்படின்னு சொன்னாங்களே. காது ஊன்ற முடியவில்லை, அவர் மேலேருந்தே வெள்ள பாதிப்பை பார்வையிட்டு போய்விட்டார் அப்படின்லாம் வந்து கிண்டல்லாம் பண்ணாங்க. பட் அதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் மெசேஜஸை தான் பார்க்கணும். பட் இன்றைக்கி இருக்கிற பிஜேபியோடைய அந்த டிஸ்பென்சேஷனில் கனிமொழிக்கு ஒரு தனி ஸ்தானம் கொடுத்துருக்குறாங்க. கனிமொழியை வந்து அவங்க வந்து எப்படியாச்சும் ப்ரமோட் பண்ணி டிஎம்கேல வந்து ஏதாச்சும் ஒரு குழப்பம் விளைவிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாகவே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த அம்மாவும் இப்போ 2026 நான் ஸ்டேட்டுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து துணை முதல்வராக இருக்கிறான்னு சொன்னால் நான் துணை முதல்வராக, ஏன்னா துணை முதல்வருங்கிறது பெரிய போஸ்ட் தான், சந்தேகமே. ஒரு எம்பியாக இருக்கிறதுக்கும் துணை முதல்வராக இருக்கிறதுக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா துணை முதல்வர் சொன்னால் எல்லா அமைச்சர்களும் கீழே வருவாங்க, அதிகாரிகளும் கீழே வருவாங்க. இவருக்கு வந்து எவ்வளோ அத்தாரிட்டி இருக்குன்னு சொன்னால் எந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியும் கூப்பிட்டு பேச முடியும். எம்பினாலாம் அதெல்லாம் பண்ண முடியாது. எம்பின்னா ஒரு அளவுக்கு ரெஸ்ட்ரிக்டட் செல்வாக்கு இருக்கிற ஒரு போஸ்ட் தான். அந்த மாதிரி அவங்க வந்து இங்கே வரணும் அப்படின்னு ஆசைப்படும் போது இது இன்னொரு விதமான ஒரு குழப்பத்தையும் ஒரு நெருக்கடி, அதாவது முதல்வருடைய குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துறது. பாஜக வந்து கனிமொழி அவர்களை செலக்ட் பண்ணது கண்டிப்பாக வந்து திமுக அது பின்னால் அரசியல் இருக்குது, அரசியல் இருக்குது. அதான் இவங்களுக்கு அது கண்டிப்பாக திமுக ஒரு அதிருப்தி இருக்குன்னு சொல்கிறீங்க. கனிமொழி அவர்கள் செலக்ட் பண்ண கண்டிப்பாக இவங்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. ஏன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகி போச்சு. ஒன்றும் பண்ண முடியல, அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஸ்டாப் பண்ணுறதுன்னா உடனே நீங்கள் வந்து ஆன்டி இண்டியா அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம். ஆஸ் இட் இஸ் நீங்கள் பாருங்கள், முதல்வர் வந்து அந்த 7 நிமிஷம் பேசினார் பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோகில், அதில் வந்து ஒரு பாராட்டு வரை கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் சிந்தூர் ஆரம்பித்து இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் மத்திய அரசு ரொம்ப நல்லா
செயல்பாடு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாராட்டு வேலையை தெரிவிச்சிருந்தார். நார்மலி பாராட்டவே மாட்டார். அதாவது மோதல் போக்கு அப்படிங்கிறது 2021 ஆரம்பித்தது தான். அதுக்கு முன்னாலே இருந்தது. ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ஆட்சியினுடைய பொறுப்பு எல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி கொஞ்சம் டைல்யூட் பண்ணிவிடுவாங்களோன்னு நினச்சோம். பட் கடைசி வரைக்கும் அவங்க ஸ்ட்ரைடண்ட்டாக தான் இருந்தாங்க. ஏன் எவ்வளவு ஸ்ட்ரைடண்ட்டாக இருந்தாங்க, எவ்வளவு அக்ரெசிவாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், பிரசிடெண்ட்டு 14 கேள்விகள் கேட்டு உச்சநீதிமன்றத்துக்கிட்ட விளக்கம் கேட்கும்போது அதில் கூட நான் வந்து தலையிடுவேங்கிற அளவுக்கு இவங்க இருந்தாங்க. ஓகே, சும்மா ஒரு ஹிந்தி எதிர்ப்பு, தொகுதி மறுவரையறை, மாநில சுயாட்சி, கல்வியை வந்து பொதுப்பட்டியலேருந்து எடுத்து மாநில கொண்டு வரணும், நீட் எதிர்ப்பு, இந்த மாதிரி மட்டும் இல்லை. அதில் கூட வந்து நாங்கள் தலையிடுவோம், அதில் நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லி மற்ற மாநில முதல்வர்களெல்லாம் நினச்சி பேசினவர் தான் இவர் மு.க. ஸ்டாலின். அப்படி இருந்தபோதும் கூட அங்கே போயிட்டு ஒரு வார்த்தை, பாராட்டு வார்த்தை அவர் பேசியிருக்கிறார் அப்படி சொன்னால், அதில் கூட நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம போகிறது வந்து உதயநிதியை காப்பாற்றுவதற்காக ஒரு வார்த்தை நல்ல வார்த்தையை சொன்னோம்னா அவங்க மனசு இறங்கி தான் பண்ண முடியுமா அப்படின்னு கூட பார்த்துருக்கலாம். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பேசுனதுக்கு ரொம்ப நன்றி.